வீடியோ பார்த்துட்டு அதுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஒரு சில ஆண்களும் பெண்களும் தன் காதலிக்கும் நபர் தன் வாழ்க்கையில் தனியிடம் மட்டுமே பேசிக்கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதை தாண்டி ஒரு சில நபர்கள் பேசும்பொழுது அவர்கள் மேல் சந்தேகமும் படுகிறார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆண்கள்லாம் இருக்காங்க, தான் விரும்பக்கூடிய ஒரு பொண் தான் கூட மட்டும்தான் பேசணும், தனக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்க. பட் ஒரு சில ஆண்கள் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி மாறுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விரும்பக்கூடிய அந்த பொண்ணு மேலேயே பார்த்தீங்கன்னா இவங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் அப்படி இல்லை, பட் ஒரு சில ஆண்கள் இப்படி இருப்பதனால அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு உண்மையான காதலாக இருந்தாலும் அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பொய்யானதாக மாறி அது பிரேக்கப்பில் போய் முடியுது. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்தேகப்படாதீங்க. நீங்கள் விரும்பக்கூடிய ஆணையும் சரி பொண்களையும் சரி அது உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையாக தான் வந்து நிற்கும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சந்தேகப்படாமல் இருங்க. உங்களுடைய மனதில் ஒருவரை பற்றிய ஞாபகம் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நிச்சயம் அவர்களை விட்டு பிரிவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசுல ஒருவருடைய ஞாபகம் அதிகமாக வந்துகிட்டே இருக்குன்னா அதற்கு மோஸ்ட் ஆஃப் த ரீசன் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஒரு நபரை பிரிவதற்கான சான்சஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க யாரை அதிகமாக விரும்புறீங்களோ, யாரை பத்தி ஞாபகம் உங்களுக்கு அதிகமாக வருதோ உங்களை விட்டு பிரிஞ்சு தள்ளி போறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால கூட நீங்க அவங்கள பத்தி நெகட்டிவான ஒரு விஷயத்தினால கூட ஞாபகம் வரலாம்ன்றத சொல்றாங்க. பட் இது 100% கிடையாது, ஒரு 50% வச்சுக்கோங்களேன் அப்படின்ற போது இருக்குது. ஒரு நபரை நீங்கள் உண்மையாக விரும்பும் பொழுது மற்றவர்கள் அவர்களை பற்றி கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் இருக்கிறார்கள். ஆனால் அதை ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்பது நல்லது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க ஒருத்தவங்களை உண்மையாக விரும்புறீங்க, தப்பு கிடையாது. ஆனால் மற்றவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அது ஏன் சிந்திச்சுக்கிறது நல்லதுங்க. இப்போ நான் இருக்கேன், நான் ஒரு பொண்ணை விரும்பும்போது ஒரு பையன் வந்து என்கிட்ட சொல்றான், ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி அந்த மாதிரின்றாங்க. அந்த விஷயத்த நான் உங்களை உண்மையாக விரும்புறதுனால இதை நம்பாமல் இருக்கிறது தான் எனக்கு பெட்டர். பட் அது எதுக்கு சொன்னாங்க அப்படின்றத நான் யோசிக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக அது பிறகு நமக்கு பிரச்சனையாக வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் லைஃப்பில் இருக்கும்போதே அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெட்டர். போனதுக்கப்புறம் புரிஞ்சு எந்த ஒரு பிரோஜனம் கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நல்லது. காதலிக்கும் போது நமக்கு பிடித்த நபருடன் சண்டை போடாமல் இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே செய்தால் நிச்சயம் சண்டை வராது. ஆனால் நீங்கள் நீங்களாக இருக்க மாட்டீர்கள். இங்கே நிறைய பேர் லவ் பண்ணும்போது சண்டை வராமல் இருக்கணும், பிரச்சனை வராமல் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு கேட்கவும் செய்கிறாங்க. நான் சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் லைஃப்பில் சண்டை வராமல் இருக்கணும்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யுங்க. பட் இன்னொரு விஷயம், நீங்களா இருக்க மாட்டீங்க, அவங்க லைஃப்ல அப்படி இருக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க அவங்க லைஃப்பை வாழ ஆரம்பிச்சிடுங்க, உங்களோட லைஃப்பை வாழ மாட்டீங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. பண்ணணும் பண்ணாமல் இருக்கணும் உங்களோட விருப்பம் தான். அது உங்களோட கருத்துக்கள், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் சண்டை வராமல் இருக்கணும்னா நீங்க இதுதான் பண்ணி ஆகணும். புரிஞ்சுக்கிட்டா கூட ஓரளவுக்கு சண்டை வராமல் இருக்கும், பட் சண்டைகள் வரதான் செய்யும். ஒருவரை உண்மையாக விரும்பினால் நிச்சயம் நீங்கள் வேறு ஒரு நபருடன் பேசும் பொழுது அவர்கள் வேறு ஒரு நபருடன் பேசும் பொழுது உங்களுக்கு இடையில் அவர்களுக்கு இடையில் அதிக அளவில் சண்டைகள் வரத்தான் செய்யும். ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தர் விரும்பும் போது நீங்க வேறொருத்தவங்கிட்ட பேசினாலும் அல்லது அவங்க வேறொருத்தவங்கிட்ட பேசினாலும் நிச்சயமா அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா சண்டைங்கிறது இருக்கத்தான் செய்யும். காரணம் உங்களுடைய அன்பு. நமக்கு விட்டு போயிடுவாங்களோ, நம்மளை விட அவங்க பெட்டரா இருப்பாங்கன்னு நினைச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி பல காரணங்களால அவங்க இப்படி பண்றாங்க. இது எல்லாரும் இப்படி இருக்க மாட்டாங்க, பட் ஒரு சில நபர்கள் இப்படிதான் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் தான் பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற வீடியோ பார்க்க வரைக்கும் சீதா பாய்.